சரி அங்கிள், பேசுங்க அங்கிள். Praise the Lord. Praise the Lord. உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். Sorry again that I'm going to miss Brother James Peter very much. All these Sundays I'm not able to get him. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாம் அருமை சகோதரர் ஜேம்ஸ் பீட்டர்ஸ் அவர்களை நான் அதிகமாக இழந்து விடுகிறேன். அவர் எனக்கு மொழிபெயர்க்க முடியாத நிலைமை இருக்கிறது. சரி. Anyway, today I've got an important message to give to each one of you. இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் கொடுக்கத்தக்கதான ஒரு முக்கியமான செய்தி உடையவனாக இருக்கிறேன். The topic is prepare to meet thy God. உன்னுடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. Ashamed or with rejoicing? வெட்கத்தோடா அல்லது மிகுந்த மனமகிழ்ச்சியோடா? Amos chapter 4 verse 12 second part. ஆமோசின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே படிங்க. அத படிக்கிறேன். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதி, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Yeah. So this is a very important message for all of us. நம் அனைவருக்குமே இது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. You can say, prepare to meet thy God, O Israel. ஓ இஸ்ரேலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். Or you can say, prepare to meet thy God, O Philip. ஓ பிலிப் அவர்களே, நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். Or you can say, prepare to meet thy God, Bethany assembly members. பெத்தனி சுவிசேஷ கூடத்தினுடைய அங்கத்தினர்களே, நீங்கள் உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று கூட நாம் சொல்லலாம். So very important topic. And recently we had the very sad news about 10 days ago of our dear evangelist brother C.O. Davis from Tripura. He was called home. 10 நாளைக்கு முன்பதாக மிக துக்ககரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த நம்முடைய அருமையான தேவ ஊழியர், அவர் கர்த்தருக்குள் மகிமையில் பிரவேசித்திருக்கிறார். Age of 59. 59 வயதுதான் அவருக்கு. And he has established 4 assemblies in that region. அந்த பகுதியிலே 4 சபைகளை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். See, really heart wrenching. At the same time, it tells us how we have to be prepared to meet our God. இது நம்முடைய இருதயத்தை அதிகமாக நொறுக்கக்கூடிய சம்பவம். இது இன்னொரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் நம்முடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். The most unexpected thing can happen in the world today. இன்றைக்கு உலகத்திலே நாம் முற்றிலும் எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடைபெற முடியும். That is what is happening. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. And therefore we have to be all the more alert. ஆகவே நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். There is no time. நமக்கு நேரம் இல்லை. We have to be ever ready. நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Okay. So today I hope at least 6 points I want to share regarding how we have to be prepared to meet our God. நம்முடைய தேவனை சந்திக்கத்தக்கதாக நாம் எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு 6 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And before that, are we going to be ashamed at his when we are going to meet him? ஆனால் அதற்கு முன்னாலே நாம் அவரை சந்திக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவோமா? 1 John chapter 2:28. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Second part. அதனுடைய பின்பகுதி, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல். கடவுள் வருவார். The Lord is going to come again. ஆண்டவர் திரும்பமாக வருவார். Are we going to be ashamed at his coming? அவருடைய வருகையில நாம் வெட்கப்பட்டு போவோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. Or are we going to rejoice at his coming? இல்லாவிட்டால் அவருடைய வருகையில நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோமா? Matthew's Gospel chapter 5:11.
and 12. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். But we shall read only the 12th verse, the first part. 12ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை மட்டுமே படிப்போம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், For great is your reward in heaven. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். So, in other words, when we prepare ourselves to meet our God, either we are going to be ashamed or we are going to rejoice in His presence. நாம் ஆண்டவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுகிற வேளையிலே ஒன்று நாம் தேவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகலாம், இல்லாவிட்டால் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு அவரை நாம் சந்திக்கலாம். So the option is there, the choice is ours. Which side are we going to go? ஆகவே இந்த தெரிந்து கொள்ளுதல் நமக்கு முன்பதாக இருக்கிறது. எந்த பகுதியிலே நாம் போக போகிறோம்? How are we going to be prepared? நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம்? What are we going to prepare for? நாம் எதையெல்லாம் ஆயத்தப்படுத்த போகிறோம்? எதற்காக ஆயத்தப்படுத்த போகிறோம்? First of all, we have to be prepared for the rapture. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். In the prophetical calendar, the next great event that is to take place is not Corona, but it is the rapture. ஆகவே தீர்க்க தரிசன கால அட்டவணையிலே அடுத்து நடக்க வேண்டிய சம்பவம் கொரோனா அல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். More people are talking more about Corona than about the rapture. வருகை ஆண்டவர் வருவதை குறித்தும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து பேசுவதை விட இன்றைக்கு மக்கள் அதிகமாக கொரோனாவை குறித்து தான் பேசுகிறார்கள். Rapture is the next prophetical event that is to take place. அடுத்து நடக்க வேண்டிய தீர்க்க தரிசன சம்பவம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். 1 Thessalonians chapter 4, 16 and 17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். See, that is the next event that we are all waiting for. இந்த அடுத்து நடக்க வேண்டிய சம்பவத்திற்காகத்தான் நாம் அனைவருமே காத்து கொண்டிருக்கிறோம். And that is what we are looking forward, and we have to be alert about is the rapture of taking place, the Lord Jesus Christ coming in the mid-air for the saints who are living on this earth. இந்த பூமியிலே வாழ்கிற பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வருகைக்காகவும் அதற்கு பிறகு ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்வதற்காகவும் நாம் ஆவலாய் காத்திருக்கிறோம். இதற்காக ஜாக்கிரதையாய் நாம் இருக்கிறோம். The dead in Christ, or those who are in Christ and have died, they will be rising first. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். And we who are alive will be transformed, and then we will have new bodies, and we will go together with them to meet the Lord in the air. ஆகவே உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் கர்த்தரை சந்திக்கிறவர்களாக இருப்போம். Now let us look at Revelation chapter 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் verse 11 and 12. 11, 12 வசனங்களிலே, Please read that, brother. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. See, behold, I come quickly. In fact, this is the last promise given to us in the Bible. வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாக்குத்தத்தம் இதுதான். See, recently I also had the joy of praying for an assembly member of yours, Brother Paul Tangam.
he completed 90 years of his pilgrimage on earth, and he requested me to pray for him on his birthday. ஆகவே நம்முடைய சபையை சேர்ந்த அங்கிள் பால் தங்கம் ஏப்ரஹாம் அவர்கள் தன்னுடைய 90வது வயதை சமீபத்தில் நிறைவு செய்தார். அவருக்காக நான் ஜெபிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார். So the important thing was that he wanted me to give him a promise. அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியும் அவர் என்னை பார்த்து கேட்டுக்கொண்டார். The promise from the Bible, not from me, my side, from the Bible. என்னிடத்திலிருந்து அல்ல, வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கேட்டார். நான் என்ன கொடுக்க முடியும்? ஜெபம் தான் பண்ண முடியும். But the promise is from the word of God. ஆனால் வாக்குத்தத்தமானது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. And it says here, I gave him this verse, behold, I come quickly. நான் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். So this is the promise that the Lord has given to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இது. And why it is telling in verse 11, he that is unjust, let him be unjust. He that is filthy, let him be filthy still. Why does he say that? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் என்று ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? This is because there is no time even for a unjust person to become just, or for a filthy person not to become filthy. There is no time. It is just showing the urgency with which the Lord is going to come back. There is hardly any time. Therefore, all that you want to do very quickly. ஆகவே அநியாயம் செய்கிறவன் நீதிமான் ஆகிறதற்கும் அசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தவான் ஆகிறதற்கும் நேரமில்லை. அதனால்தான் இப்படி சொல்லுகிறார். அதற்கெல்லாம் கால நேரம் இல்லை. So when you are prepared to meet your God, we have to be prepared for the rapture. Take all efforts, time, get right many things. Is there anything in your life which is not which is still undone? Is there any reconciliation that you have to do which you are not reconciled? All the things have to be completed at a very fast rate. ஆகவே ஆண்டவர் வருகை இவ்வளவு சமீபமாய் இருக்கிறதுனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சரி செய்யாத அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒப்புரவாகாத அனைவரோடும் நம்ம ஒப்புரவாக வேண்டும். சரி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரி செய்து ஆண்டவர் வந்து சபையை எடுத்துக்கொள்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். So that's the first thing that we have to be prepared for. Prepare yourself for the rapture. ஆகவே முதலாவது ஆயத்தம் என்னவென்றால், நீங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Right. Second one. இரண்டாவது, prepare yourself for the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Let me ask the quiz to all the members of the assembly. The main events that are to take place. First, the main events that are to take place is rapture, and then we have the marriage supper of the Lamb. Then we have the coming of the Lord with the saints to the earth. We have the judgment seat of Christ. What is the order in which all these things must happen? ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, ஆண்டவர் சபையோடு வருகிறது, கிறிஸ்துவின் நியாயாசன நியாய தீர்ப்பு, இதனுடைய வரிசை கிரமம் என்ன? சொல்லுங்கள். உங்களை பார்த்து நான் வைக்கிற கேள்வி இதுதான். அதான் கேள்வி. நீங்க தான் பதில். வரிசை கிரமம். வரிசை கிரமம் என்ன சொல்லுங்கள். கரெக்ட். So since அசெம்பிளில இருந்தா கேட்டா I would have listened to you, but இப்ப ஜூம்னால என்னால கேட்க முடியல. நான் சொல்றேன். First is rapture. முதலாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும். Then immediately is it the marriage that is taking place between the church and the Lord Jesus Christ? அடுத்தது சபைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கல்யாண உறவு ஏற்படுமா? No. இல்லை. It is the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசன தீர்ப்பு. It's all order. The order is very, very important. இந்த வரிசை கிரமம் மிக மிக முக்கியமானது. And so if you are prepared for the rapture, how long will it take? Rapture itself is in seconds. Therefore, very quickly everything is going to take place. ஆகவே இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு க்ஷணப்பொழுதிலே.
ஆகவே இந்த சம்பவங்கள் எல்லாம் மிக துரிதமாக விரைவாக நடைபெறும். Before the marriage supper of the Lamb, the judgment seat of Christ has to be faced. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவின் நியாயாசன தீர்ப்பு நடைபெற வேண்டும். How wonderful! Straight marriageல போய் உட்கார்ந்திருக்கலாமே, நல்லா இருந்திருக்கும். இல்ல, you have to first face the judgment seat of Christ. ஆகவே நேரடியா கல்யாணத்துல போய் உட்கார்ந்திருந்தால் நன்றா இருந்திருக்கும். ஆனால் அது இல்லை. முதலாவது கிறிஸ்துவின் நியாயாசன தீர்ப்பு. Okay, but this is not a judgment for condemnation, but it is a judgment for giving rewards for the work that you have done in the Lord in the earth. இது நம்முடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவான நியாய தீர்ப்பு அல்ல. நாம் ஆண்டவருக்காக பூமியில செய்த செயலுக்கான வெகுமதி அளிக்கக்கூடிய தீர்ப்பு. Let us turn to 2 Corinthians chapter 5 verse 10. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். We must all appear. இது ஆப்ஷனல் கிடையாது. வேணுமானா வா, வேண்டாமா போ, அந்த மாதிரி கிடையாது. கம்பல்சரி. There is no way out. All must appear. இதிலே தப்பித்துக் கொள்வதற்கு எந்த வழியும் கிடையாது. நாம் தெரிந்து கொள்ளும் வேறு வழியும் கிடையாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படவே வேண்டும். Let us turn to Romans chapter 14 verse 12. ரோமர் 14:12. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். Every one of us shall give account of himself to God. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். Whenever you have to give account, கொஞ்சம் பயந்தா இருக்கும். என்ன அக்கவுண்ட் கொடுத்தாலும் தப்பிதமா போயிடுமா, ஏதோ தப்பு நடந்திருக்கா, ஒரு பயம் இருக்கு இல்லையா? Just can you imagine when you are giving account to God about our life here on this earth? பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது கணக்கு கொடுக்க வேண்டுமானாலும் சற்று பயம் இருக்கும். ஆனால் இங்கே யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை குறித்தான கணக்கை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். So really a frightening thing that we have to think about when we have to give an account of all the things what has happened to us in this world and what we have done for him in this world. ஆகவே இந்த உலகத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம், எப்படி நடந்திருக்கிறது, நாம் அவருக்காய் என்ன செய்தோம் என்பதை குறித்தான எல்லா கணக்கையும் நாம் அவருக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். And more important than that, our motives and our intentions are more important than our work that we have done. நாம் செய்த செயல்களை விட என்ன நோக்கத்திற்காக, என்ன இருதயத்திலே வைத்திருக்கிற சிந்தனை என்ன என்பதைத்தான் ஆண்டவர் கருத்தில் கொள்ள போகிறார். That is, you see, very often people think how many meetings you attended, how many conventions you have had, what all the great things you have done in this world. That the question is not what and what all. The question, more important question that the Lord is going to ask is why you have done what you have done. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன, நான் இத்தனை கூட்டங்களிலே பங்கு பெற்றேன், இத்தனை கன்வென்ஷன்களை நடத்தினோம், இவ்வளவு பெரிய செயல்களை எல்லாம் செய்தோம், என்னெல்லாம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தோம் என்பதை விட ஏன் செய்தோம் என்பதை குறித்து தான் அதிகமாக கேட்க போகிறார். People can see what you have done. மக்கள் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்க முடியும். And they may praise you. உங்களை புகழ முடியும். But only God knows why you have done it. ஆனால் நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள் என்பதை தேவன் மட்டுமே பார்க்க முடியும். 1 Corinthians chapter 4 verse 5. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். See, we are so fast and we are so desirous of judging others.
மற்றவர்களை நியாயம் தீர்க்க அதிக தீவிரமாக மும்முரமாக காணப்படுகிறோம். We are cutting them. If they do something immediately, அவங்க இப்படி அப்படி பண்றாங்க பாருங்க. So they are able to cut them down to size completely, but we are told not to judge. Why? Because we see only what they have done. We don't see what is happening in the heart and why they have done it. ஆகவே பிரியமானவர்களே, மற்றவர்கள் யாராவது ஒன்று செய்துவிட்டால் அதை நாம் துண்டு துண்டாக வெட்டி விடுகிறோம். ஆனால் நாம் பார்க்கிறது என்னவென்றால் அவர்களுடைய செயலை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் உள்ளத்திலே இருதயத்தை பார்த்து அவர்கள் ஏன் செய்திருக்கிறார்கள் என்பதை தேவன் காண்கிறார். That is why Billy Graham said, even my servant may be ahead of me in the kingdom of God. What he means is, see, I am such a well-known evangelist who is giving messages all over the world, but God is not carried away by that. He sees the heart of a person, and the person who is helping me in my house may be ahead of me when it comes to receiving the reward. ஆகவே டாக்டர் பில்லி கிராம் அவர்கள் சொன்னது என்னவென்றால், நான் நிறைய இடங்களிலே சுவிசேஷ செய்தியை பகிர்ந்திருக்கிறேன், உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவனா இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வரும்போது நியாய தீர்ப்பிலே வெகுமதியிலே என்னுடைய வேலைக்காரன் என்னுடைய வீட்டிலே உதவி செய்கிற அந்த வேலைக்காரன் எனக்கு முன்னாலே அதிகமான வெகுமதிகளை பெற வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். So we have to be very careful about this reward. And then the last phrase is very important. And then shall every man have praise of God. இந்த வசனத்தினுடைய கடைசி பதம் மிக முக்கியமானது. அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Let us not be taken up by this the approval or praise of man. Let us be much more worried about the approval and praise of God. ஆகவே மனிதர்கள் தங்களை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள். மனிதர்களுடைய பாராட்டு, மனிதருடைய புகழ்ச்சி, இவைகளினாலே நாம் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டாம். தேவனால் அங்கீகரிக்கப்படுதல், தேவனால் புகழப்படுவதை குறித்து நாம் கரிசனையாயிருப்போம். Let us go to the third point. மூன்றாவது குறிப்புக்கு நாம் போகலாம். How we have to be prepared? நாம் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? By our faithfulness to the Lord. ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் இருப்பதின் மூலமாக. Our faithfulness is very, very important. நம்முடைய உண்மைத்தன்மை மிக மிக முக்கியமானது. Are you prepared in your faithfulness towards God? தேவனிடத்திலே நீங்கள் உண்மையாய் இருப்பதின் மூலமாக நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறீர்களா? Luke chapter 12. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் Luke chapter 12 verse 42 and 43. 42, 43 வசனங்கள். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன் எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். What does it mean? இதனுடைய அர்த்தம் என்ன? We are stewards. We are supposed to be stewards of God. நாம் தேவனுடைய உக்ரானக்காரர்களாக இருக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். And the important quality of steward is that we have to be faithful. இந்த உக்ரானக்காரனுடைய மிக முக்கியமான குணாதிசயம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் உண்மைத்தன்மை. And also we have to be wise. நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And how can we be wise? நாம் எப்படி ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும்? We should be doing the work that Lord has assigned to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். I remember a story about a watchman, he told his boss, he was looking after a house. So he told the owner of the house that please don't go in the flight tomorrow, because I saw in a dream that this plane will have an accident. ஆகவே இந்த வீட்டிலே காவல்காரராக வாட்ச்மேனா இருக்கக்கூடியவர் தன் எஜமானை பார்த்து, ஐயா, நீங்கள் நாளைக்கு வெளியூருக்கு பிரயாணமாய் போகும்போது ஆகாய விமானத்திலே போகாதிருங்கள். ஏனென்றால் நான் கனவிலே கண்டது என்னவென்றால் ஆகாய விமானம் விபத்துக்குட்பட்டு
நொறுங்கி போகிறதை நான் சொப்பனத்திலே கண்டேன் என்று சொன்னான். So the master of the house gave him a big gift. At the same time, he told him that don't come for work from tomorrow onwards. ஆகவே அந்த எஜமான் என்ன செய்தார், அந்த வேலைக்காரருக்கு ஒரு பெரிய வெகுமதியை கொடுத்து விட்டு நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் என்று சொன்னார். It's very surprising, but I can understand that master because he gave a large gift because he averted his death. அவருடைய மரணத்தை இவர் தவிர்த்ததனாலே அவருக்கு ஒரு பெரிய வெகுமதியை கொடுத்தார். But he fired him because he was not supposed to sleep and not supposed to dream at that time. ஏன் நாளையிலிருந்து வேலைக்கு வரக்கூடாது என்று திட்டினார் என்றால், அந்த காவல் காக்கிற பணி செய்கிற அவர் தூங்கி கனவு கண்டிருக்க கூடாது. எப்படி தூங்கினார் பாருங்க, கனவு காண்ற வரைக்கும் நல்லா தூங்கி விட்டார். அப்போ what does it say? He was not doing his responsibility. அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை. See, what is God has given you? What duty has he given you? தேவன் என்ன கடமை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்? It may be looking after the house, a homemaker. You have to look after the family, children, cleaning, washing, cooking, making sure everybody has all comfort, and that's a big responsibility God has given to you. ஆகவே தேவன் உங்களை இல்லத்தரசிகளாக வைத்திருக்கலாம். வீட்டை கவனித்துக் கொள்வது, வீட்டை சுத்தம் செய்வது, வீட்டை பராமரிப்பது, பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது, இப்படிப்பட்ட மகாபெரிய பொறுப்பை தேவன் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கலாம். Or do you think that stewards are all men only, not women? ஆகவே இந்த உக்ரானக்காரர்கள் எல்லாருமே ஆண்கள் தான், பெண்கள் யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Not that way. Everybody has been given that responsibility. எல்லாருடைய கையிலும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But are we doing that responsibility is the big question. ஆனால் நம்முடைய கேள்வி என்னவென்றால், அந்த பொறுப்பை நாம் உண்மையாய் நிறைவேற்றுகிறோமா இல்லையா என்பதுதான். The Lord may have given you responsibility for teaching in Sunday school. ஞாயிறு பாடசாலையிலே போதிக்க முடியாத பொறுப்பை ஆண்டவர் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கலாம். Or taking care of the sisters who are coming. வருகிற சகோதரிகளை பராமரிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய பொறுப்பை தேவன் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கலாம். Or a youth meeting. இல்லாவிட்டால் வாலிபர்களுடைய கூட்டத்தை உங்களுடைய கையிலே பொறுப்பாக கொடுத்திருக்கலாம். Whatever be the case, some responsibility has been given to you. ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. When are you blessed? When are you prepared? எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள்? When the Lord comes, he findeth him so doing. எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். So the faithfulness with which you do it is very, very important. ஆகவே எவ்வளவு உண்மையாய் நீங்கள் செய்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானது. Okay. Now let us turn to 1 Corinthians 4:2. 1 Corinthians 4:2. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு திருப்பலாம். 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். It is required. It is compulsory. It is not optional again. It is required. அவசியம் that a man be found faithful. உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். இது ஏதோ தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் இல்லை என்பது அல்ல. கட்டாயமாக அவசியமாக அவன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டே ஆக வேண்டும். Revelation chapter 2 verse 10. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Correct. Very good, brother. Be thou faithful unto death, and I will give thee a crown of life. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். This is what is required of us. This is what we have to prepare ourselves for. See, before the service comes, the preparation of the mind. Mind is much more important. You arrange your mind and you focus in your mind that you are prepared to do it, and then you will be able to do it. ஆகவே நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் உண்மையாய் செய்வதற்கு நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்துவது மிக மிக முக்கியமானது. Okay. Now I'll come to my fourth point. 4வது குறிப்புக்கு வாருங்கள்.
how we have to be prepared. We have to be prepared by our labor or service for the Lord. கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசம், நாம் அவருக்காக செய்கிற வேலை, இவைகளை வைத்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 Corinthians chapter 3 verse 8. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். Verse 9 also, the first part. 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். Oh, see what an exalted position we are given. நமக்கு எவ்வளவு உயர்ந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Suppose we are called to work with a great personality, how happy and how rejoicing we will be. ஒரு பெரிய ஆளோடு வேலை செய்யும்படியான பாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் எவ்வளவு சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். But is there any greater person than God himself? We are laborers together with God. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். தேவனை விட பெரிய ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா? See, in other words, we are given the privilege of working alongside with God, and we have the proud privilege of being laborers together with God. தேவனோடு உடன் வேலையாட்களாக பணியாற்றும்படியான மிக உன்னதமான ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Okay, then Hebrews chapter 6 verse 10. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. So let us not be weary in our labor for the Lord. கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்கிறதிலே நாம் களைத்து போய்விட கூடாது. Sometimes we think that nobody is seeing us and nobody knows what all hard work we do. யாரும் கவனிக்க மாட்டாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். We are thinking that there are very often our labor is not being recognized by others. ஆகவே அநேக நேரங்களிலே என்னுடைய வேலையை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளுகிறதில்லை, யாருக்கும் என்னுடைய வேலை தெரியவில்லை என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். But why should others know? மற்றவர்களுக்கு ஏன் இது தெரிய வேண்டும்? Yeah, it is God himself who says he is not unrighteous to forget your work and labor of love which he have showed towards his name. அவர் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. It's very clear from other passages, even the least that you do for the Lord will be finding its reward. ஆகவே மற்ற வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ளுகிறது என்னவென்றால், ஆண்டவருக்காக நாம் செய்கிற எளிய வேலை கூட மறந்து விடப்படாது, அது கூட அதற்குரிய பலனை பெறும். And the writer to the Hebrews is telling the Hebrew believers, you have ministered, you have served, and you are continuing to serve. நீங்கள் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் என்று எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். The important thing is that continuous tense serving. நீங்கள் ஊழியம் செய்து வருகிறதினாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள். You may have served the Lord in the time past. நீங்கள் கடந்த காலத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கலாம். பழைய காரியங்களே சொல்லி இருக்க கூடாது. Very often we talk about what happened 20 years ago, 10 years அது பண்ண இது பண்ண. No, what we are doing now, whether we are serving now is the question. ஆகவே 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. So let us not be weary of well doing. Let us be prepared to meet our Lord. Let us continue to labor and serve and do service for him. ஆகவே நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கர்த்தருக்காக செய்து வருகிற ஊழியத்திலும் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறதிலும் தொடர்ந்து செய்து ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. Very often we want immediate rewards for the labor that we do. அநேக நேரங்களிலே நாம் செய்கிற ஊழியத்திற்கான பலனை
உடனடியாக பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகிறோம். And that answer should be in the form of material things. அநேக நேரங்களில் இதற்கான பதில் நாம் பொருள் சம்பந்தமான காரியங்களை பெற முற்படுகிறோம். Some prosperity in our life. நம்முடைய வாழ்க்கையில சில செழிப்புகளை எதிர்பார்க்கிறோம். More gadgets. Suppose you are having a scooter, a car, something immediately because of the labor that I have done. What is the reward I am having? ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் இருந்தால் கார் கிடைக்காதா? இப்படி உடனடியான தற்காலிக பலன்களை உடனடியாக பெற நாம் விரும்புகிறோம். But that is not what is given to us in the scripture. வேதத்திலே அப்படி நமக்கு சொல்லப்படவில்லை. The Lord will reward according to his plan, according to his will, and the reward will not necessarily be material. It can be even the spiritual blessings that we enjoy in and through him. ஆகவே ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே பலன் அளிப்பார். ஒருவேளை உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம், ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அது பொருள் சம்பந்தமாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஆவிக்குரிய பலனாக கூட ஆண்டவர் நமக்கு தருவார். He may give us the peace that passeth all understanding. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை அவர் நமக்கு தருவார். How many people have you heard people who say, I don't want anything, just give me peace, I want peace in my life. ஆகவே அநேகர் இப்படி சொல்லுகிறதை கேட்டிருக்கிறீர்களா? எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு சமாதானம் மட்டும் கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். Right. So let us now go to the next point, that is our testimony for Christ. Be prepared, having a good testimony for the Lord Jesus Christ. I don't know. Are you able to hear me, brother? Yes, uncle. Just a moment. Okay. Yes, brother. Go ahead. Okay. Brother, are you ready? Brother Kumarvel? அங்கிள் ஜேம்ஸ் அங்கிள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அங்கிள்? குமரவேலன கனெக்ஷன் ரொம்ப புவரா இருக்கு. அது அங்கிள் அண்ணன் பேசுறாங்க, பட் எதுவும் கேட்கல. ஹலோ, கேக்குதா? ஓகே அங்கிள், நீங்க பேசுறது கேக்குது. So brother James Peter, huh? Yes, brother. Okay, praise the Lord. So we will go quickly. Now we come to the next point. Be prepared by having a very good testimony. Our testimony for Christ is very important. ஜேம்ஸ் அங்கிள், ஒரு சொல்றது எனக்கு தெளிவா கேட்கல பிரதர். இப்போ கேக்குதா பிரதர்?
ஒரு மாதிரி எக்கோ மாதிரி கேக்குது எனக்கு. கொஞ்சம் கிளியரா இல்ல. ஓஹோ, ஓகே. What about Kumaravel? குமரவேல் என்ன ஜாயின் பண்றாங்க. பேசலாம். Okay, praise the Lord, brother. Praise the Lord. தொடர்ந்து பேசுங்க அங்கிள். Okay, so we'll go a little fast. I'm coming to next point. குறிப்புக்கு நான் வருகிறேன். One of the ways in which we have to be prepared is to maintain a good testimony for the Lord. கர்த்தருக்காக நல்ல சாட்சியாக வாழ்வதின் மூலமாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். What about the testimony that we have in our place of work, in our home and in our assembly? நம்முடைய சபையிலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம் இருக்கிற இடத்திலே, நாம் படிக்கிற இடத்திலே நாம் கொண்டிருக்கிற சாட்சி என்ன? Philippians chapter 2 verse 15 and 16. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பிலிப்பியர் 2:15-16 வசனங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். Okay, so in a crooked generation, a crooked and a perverse nation, we must have a good testimony and shine as lights in the world. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாக, நற்சாட்சி உடையவர்களாக, சுடர்களை போல பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். How are we able to maintain a good testimony? எப்படி ஒரு நல்ல சாட்சி உடையவர்களாக நம்மால் இருக்க முடிகிறது? Verse 16, the first part, holding forth the word of life. 14ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். And just we have to be very, very sure about this. If at all we are going to live in this world in the coming years, the only way is to hold forth the word of life. ஆகவே இந்த வருகிற நாட்களிலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு தான் இந்த உலகத்திலே வாழ முடியும். Are you shining as lights in the world? இந்த உலகத்திலே நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்களா? Okay, then the next point are suffering for Christ, the trials and tribulations that we face. நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிற உபத்திரவங்கள். So 1 Peter chapter 4 verse 13. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். So here we have to be prepared by rejoicing for the troubles and tribulations that we have. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். And Peter is telling the believers that don't think that something strange is happening to you. உங்களுக்குள்ளே ஏதோ புதுமையாக நடைபெறுகிறது என்று நீங்கள் திகையாமல் என்று பேதுரு சொல்லுகிறார். If corona is going to affect the whole world, it is going to affect you also as believers. ஆனால் கொரோனா வியாதியானது முழு உலகத்தையும் பாதிக்குமானால் விசுவாசிகளாகிய உங்களையும் அது நிச்சயம் பாதிக்கும். And many of the problems that people face in the world are also faced by the people of God. ஆகவே உலக மக்களால் சந்திக்கப்படுகிற பிரச்சனைகள் தேவ ஜனங்களும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். But apart from that, we are also suffering because of the testimony that we have for the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியாக இருப்பதினாலே நாமும் நமக்கு அதிகமான பாடுகள் வருகின்றன. Sometimes people are very much unhappy when they have to suffer for the Lord. ஆண்டவருக்காக பாடுபடுகிறதுனாலே மக்கள் அநேகர் சந்தோஷமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். And sometimes when we have to suffer loss also, we are very unhappy because for the testimony we are suffering loss for the Lord Jesus Christ. நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதனாலே சில காரியங்களை இழப்பதினாலே நாம் மக்கள் இன்றைக்கு சந்தோஷமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். But here we are encouraged and we are told, rejoice inasmuch as ye are partakers of Christ's suffering. கிறிஸ்துவின்
மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். And in verse 14 we have said, you have to suffer reproaches for the name of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், that is the criticism that is leveled against believers. Very often they are criticized and they are told, oh, these people, they don't know how to live, and they are very narrow-minded people. All the shame and criticism that we face, we must be willing to face for the Lord Jesus Christ. ஆகவே அநேக நேரங்களே ஆண்டவருக்காக நாம் வாழ்கிறதுனாலே மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள், நம்மை குறை சொல்லுகிறார்கள். இந்த விதமான நிந்தை கூட ஆண்டவருக்காக நாம் சகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And he also says that if we suffer with him, if we suffer reproaches with him, then definitely that we will be able to face him with joy in glory. ஆகவே நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவர் மகிமை படும்போது நாம் அவரோடு கூட சேர்ந்து மகிமைப்படுவோம். So that's one way of being prepared. You suffer. ஆயத்தப்படுத்தலே ஒரு வழி அது. That is one route to which we have to go to glory, our path of suffering and standing along with the Lord Jesus Christ in his sufferings. ஆகவே நாம் பாடுகள் வழியாய் மகிமையில பிரவேசிக்க வேண்டும். இந்த பாடுகளோடு ஆண்டவரோடு கூட நாம் பாடுபட்டு மகிமையில பிரவேசிக்க வேண்டும். But we must be very clear that this suffering is suffering for righteousness' sake, not for the mistakes that we are doing. நாம் நீதி நிமித்தமாய் பாடுபட வேண்டியதை அல்லாமல் நாம் செய்த தவறுகளுக்காக நாம் ஒருபோதும் பாடுபடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. Or we will suffer, but we should not think that suffering is anything related to suffering for the Lord Jesus Christ. ஆகவே நாம் சில நேரங்களில் தவறு செய்து பாடுபடுகிறோம், ஆனால் அந்த பாடுகள் ஆண்டவருக்காக படுகிற பாடுகள் என்று நாம் நினைக்க கூடாது. Verse 15 says, if you suffer as a murderer or a thief or an evildoer or a busybody in other men's matters. Busybody means meddler. If you are suffering because of all that, don't think that you are doing something great and suffering for the Lord. 15ஆம் வசனத்திலே, ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்கிறவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது என்று சொல்லுகிறார். And a good amount of suffering is because of our own mistakes and what we have done against the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் தவறு செய்கிறதுனாலே அநேக நேரங்களே நாம் பாடுபடுகிறோம். You have gone ahead with a marriage which was not according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாத ஒரு திருமணத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். And because of that you are suffering. அது நிமித்தமாக நீங்கள் பாடுபடுகிறீர்கள். You cannot say that I am suffering for the Lord Jesus Christ. Look at the amount of suffering I am going through every day. ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் பாருங்கள் என்று நீங்கள் அந்த ஆண்டவருக்கு சித்தத்துக்கு விரோதமாய் போன காரியங்களை குறித்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது. And verse 16 says, if any man suffer as a Christian, let him not be ashamed. 16ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. So this is an important one, that we are suffering not because of the mistakes that we have done or our foolish decisions that we have taken, but as a Christian, because we are a Christian, there is so much of suffering that we have to face. For that, let us not be ashamed. Let us be joyful and happy in the Lord. ஆகவே நாம் தவறு செய்ததனாலே, நாம் தவறான முடிவெடுத்ததனாலே பாடுபடுகிறவர்களாய் இருக்க கூடாது. நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலே அவர் நிமித்தமாய் பாடுபடும் போது நாம் சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Okay, now I'll quickly go through the other points also because of the lack of time. குறைவாய் இருக்கிறதுனாலே அடுத்த குறிப்புகளையும் வேகமாய் நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். We can be prepared to meet the Lord by our generosity for Christ. கிறிஸ்துவுக்காக நாம் உதாரத்துவமாய் கொடுப்பதன் மூலமாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். 2 Corinthians 9, 6 and 7. 2 கொரிந்தியர் 9, 6, 7. 2 கொரிந்தியர் 9, 6, 7 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல,
தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். See, being generous and we are giving as unto the Lord, a cheerful giver, cheerful giver. நாம் உற்சாகமாய் மன மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாக மனதோடு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And the same thing is given in 1 Timothy 6:17 and 19. We are not going to read that. 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 6, 17, 18 கூட வாசிக்கிறோம். அதை இப்பொழுது நாம் படிக்க போகிறது இல்லை. Anyway, now I come to my next point. அடுத்த குறிப்புக்கு வருகிறேன். Are being prepared by the use of our time. How useful are we spending our time? நம்முடைய நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம் என்பதை வைத்து நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். We know that in English we say time and tide waits for no man. ஆகவே காலமும் அலையும் ஒருவருக்காக காத்திருக்காது என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. You go to the beach, Marina Beach, and as the tide comes in, you tell it to stop, or you tell after some time you come. Will it stop? நீங்கள் மெரினா கடற்கரைக்கு சென்று கடலை பார்த்து அலையே வராதே கொஞ்சம் பொறுத்திரு கொஞ்ச நேரம் கழித்து வா என்று சொன்னால் அலை பொறுத்திருக்குமா? Time and tide waits for no man. ஆகவே காலமும் அலையும் ஒருவருக்காகவும் காத்திருக்காது. Ephesians 5:15 and 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeeming the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். And each of us have got an allotted time. நாம் ஒவ்வொருவருக்குமே குறிப்பிட்ட காலம் என்று ஒன்று இருக்கிறது. We have to finish the work that God has given to us in that time. அந்த காலத்துக்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை செய்து முடிக்க வேண்டும். Let us redeem the time, use the time in a proper way. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், காலத்தை சரியான விதத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். And the next point is about என்னவென்றால் the use of our spiritual gifts or talents. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் தாளந்துகள் இவைகளை பயன்படுத்தி நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். Matthew's Gospel chapter 25. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். This is about the talents that God has given to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை குறித்தான ஊமை இது. And you know about the talent of the 5 talents, 2 talents and 1 talent. 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்தை வாங்கினவர்களுடைய ஊமை இது. The person who received the 5 worked very hard and got another 5. 5 தாளந்தை வாங்கினவன் கஷ்டப்பட்டு வேலை செய்து மேலும் 5 தாளந்தை சம்பாதித்தான். The one who received 2 worked hard and got another 2. 2 தாளந்தை வாங்கினவனும் அதிக கஷ்டப்பட்டு வேலை செய்து மேலும் 2 தாளந்துகளை சம்பாதித்தான். The one who received the 1 talent, that also is equally good. 1 talent was very good, very precious, but he went and buried it, and it says that he was a wicked person. ஆகவே இந்த ஒரு தாளந்து கூட பெரிய தாளந்து தான், ஆனால் அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாதவன் என்று. Verse 26, thou wicked and slothful servant. 26ஆம் வசனத்திலே நீ பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. See, slothful, he was very lazy, he didn't want to work. சோம்பேறி தரம் என்பது அவன் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலா இருந்தான். So if he put that money into the bank, then it will come on record, and when the master comes, he has to give that 1 talent plus the interest received. ஆகவே ஒருவேளை அவன் வங்கியிலே அதை போட்டிருப்பானால் வங்கி கணக்கிலே அது ஏறி வட்டி கிடைத்திருக்கும். எஜமான் வரும்போது 1 தாளந்து வட்டி பணத்தோடு பெற்றிருப்பார். But when he buried it, he was wicked, because when the master comes, he will say, I don't have anything. Later he can dig it up and use it for himself. ஏன் நம்ம எஜமான் அவனை பார்த்து பொல்லாதவன் என்று சொன்னார் என்றால் அவன் புதைத்து வைத்து விட்டான். எஜமான் வந்து போன பிறகு அதை தோண்டி எடுத்துக் கொள்ளலாம் என்ற பொல்லாத சிந்தனை உடையவனாக இருந்தான் வேலைக்காரன். Okay, so how careful we have to use the talents God has given to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை
எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் பயன்படுத்த வேண்டும். Look at that. Minimum 1 talent is given for all. குறைந்தபட்சம் ஒரு தாளந்தாவது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Nobody has received no talent. யாருக்குமே தாளந்தே இல்லை என்று சொல்ல முடியாது. Some people say, I have no talent. What can I do? எனக்கு தாளந்தே இல்லை, நான் என்ன செய்ய முடியும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். But all of us are given at least 1 talent. நம் அனைவருக்குமே குறைந்தபட்சம் ஒரு தாளந்தாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Okay, next one is, as we prepare to meet the Lord, let us be self-disciplined in our life. ஆகவே நாம் நம்மை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே சுய கட்டுப்பாடு உடையவர்களாக, சுய ஒழுக்கமுடையவர்களாக இருக்க கடவோம். 1 Corinthians 9. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். And there is a very important passage actually. அது மிக முக்கியமான வேத பகுதி, அது 24 to 27, but we are not going to read it. The main thing is the discipline that the believer must have in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு விசுவாசியும் கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை குறித்து அங்கே பேசுகிறார். The athlete and the wrestler is given very clearly how they have to lead a disciplined life. ஓட்டப்பந்தய வீரன், மல்யுத்த வீரன் எப்படி ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. But the race of the Christian life also requires discipline. ஆகவே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த பந்தயத்திலே கூட ஒழுக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது. Verse 27. 27ஆம் வசனம். I keep under my body and bring it unto subjection. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். See, unless you keep your body in subjection, you cannot lead a disciplined life. நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தாவிட்டால் நீங்கள் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. You cannot sleep at any time you want. You cannot eat anything that you want. You cannot simply loiter around here and there. An athlete who's running the race of life must be self-disciplined, must keep his body under subjection. ஆகவே ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எப்படி ஒழுக்கமுள்ளவனாக தன்னுடைய சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறானோ அதே போல ஒரு விசுவாசி கண்ட நேரத்தில் தூங்குவது, கண்டதை சாப்பிடுவது, அலைந்து திரிவது என்று ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. Not only what you eat, but how much you eat also is very important. என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, நீங்கள் எவ்வளவு சாப்பிடுகிறீர்கள் என்பது கூட முக்கியத்துவம் வாய்ந்தது. Spiritual discipline of prayer, Bible study, and the Christian songs that you listen to, and the atmosphere of worship, all these are very much important in the life of the disciplined believer. ஆகவே ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஜெப நேரம், அவர் வேத வாசிப்பு நேரம், அவர் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, ஆராதனையினுடைய அந்த அந்த சூழ்நிலை உருவாக்குவது, இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு விசுவாசியினுடைய பழக்கமாக இருக்கிறது. And finally, I am coming to the last point. கடைசியாக கடைசி குறிப்புக்கு வருகிறேன். Our witness for the Lord. கர்த்தருக்காக நாம் கொடுக்கிற சாட்சி. 1 Thessalonians chapter 2 verse 19. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். Oh, see what a beautiful verse that is, Paul is telling what is our hope, or what is the crown? எங்களுடைய கிரீடம் என்ன? யார்? You. நீங்கள் தான். Because Paul was instrumental in bringing the Thessalonians to Christ. ஆகவே இந்த தெசலோனிக்கேயரை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கருவியாக பயன்படுத்தினது அப்போஸ்தலனாகிய பவுலைத்தான். And he is going to get the crown of rejoicing. அவர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெறப் போகிறார். And therefore we have to be as witnesses for the Lord Jesus Christ in our life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ளவர்களாக, சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். All these are ways in which we can be prepared to meet our God. And we are going to meet our God either with shame or with joy.
இந்த விதங்களில் எல்லாம் நாம் நம்முடைய தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படலாம். ஒன்று, நாம் வெட்கத்தோடு ஆண்டவரை சந்திக்கலாம். இல்லாவிட்டால் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் சந்திக்கலாம். May God bless this word to us. தேவன் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Thank you.